வெயிட் லாஸ் பொரியல்னு சொல்கிறது வந்து வாழைத்தண்டு பொரியல் தான் இங்கே நான் சொல்ல வரேன். வாழைத்தண்டில் தேவையான அளவு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுற கண்டென்ட்டுக்கு வந்து இந்த வாழைத்தண்டுக்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய வந்து வயிற்று புண்கள் இருக்கும், அவங்களுக்குலாம் வந்து ரிலீஸ் பண்ணுற பிரச்சனை வந்து இந்த வாழைத்தண்டில் இருக்குது. மெயினாக பிசிஓடி பிரச்சனைனால ரொம்ப பெண்கள் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் தேவையான அளவு இல்லாததுனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை ஃபார்ம் ஆகும். இர்ரெகுலர் பீரியட் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வாழைத்தண்டு வந்து வாரத்தில் 2 நாள் இதை சாப்பிட்டுட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும். அது இல்லாமல் நிறைய ஆண்கள் வந்து ரொம்ப கிட்னி ஸ்டோன்னால் கஷ்டப்படுவாங்க. கிட்னி ஸ்டோன் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க, எக்ஸஸ் சுகர் இன்டேக் எடுத்துப்பாங்க, வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓவராக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாழைத்தண்டில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாழைத்தண்டை வந்து வீணாக வேஸ்ட் பண்ணிடுறோம் சாப்பிடாம. இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்டாவே உங்களுக்கு வந்து வயர் ஃபுல்லாகிடும். ஸோ ரைஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு இந்த பொரியல் வந்து அதிகமாக கேர்டோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசிஓடி பிரச்சனைங்களுக்கு இந்த பாயில் பண்ணுறீங்கள்ல, அப்போ கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதில் உப்பு போட்டு குடிச்சு பாருங்கள். நாளில் பிசிஓடியே கம்மியாயிடும். நான் ஒரு வாழைத்தண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு தண்ணி போட்டு அந்த வாட்டரை அதில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு 5 to 10 minutes குக் பண்ணேன். நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இது கூட வந்து ஒரு சின்னதாக ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணுறேன். வெங்காயம் ஆட் பண்ணுறதுல தக்காளி, பருப்பு எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக பிகினர் கூட இது வந்து சூப்பராக பண்ணலாம் 10 நிமிஷத்தில். ஸோ அந்த மாதிரி தான் இது செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா 1 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கினேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutesல ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா 3லேருந்து 4 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தான் இருக்கும். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, அப்புறம் இடித்த பூண்டு 4-5 கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இந்த குக் பண்ண வாழைத்தண்டையும் எடுத்துகிட்டு அந்த வாழைத்தண்டையும் அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கல்லுப்பு இல்லை, ஆல்ரெடி உப்பு நான் அதில் பாயில் பண்ணும்போது ஆட் பண்ணனால லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து இப்போ பருப்பு வெங்காயம்லாம் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வேலைக்கு போகிறவங்க டக்குன்னு செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். நீங்கள் வாழைத்தண்டு கருப்பு ஆகாமல் இருக்கணும்னா அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த வாழைத்தண்டு கட் பண்ணி அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கருப்பு மாறாமல் இருக்கும். தண்டு கருப்பு மாறாமல் இந்த மாதிரி வெள்ளையாகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸி ஸ்கெடியூலில் இருக்கிறவங்க முன்னாலே வந்து அது கட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் ட்ரை பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் கேர்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் வேணால் அதை வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ வயிற்றில் இருக்கிற புண்கள்லாம் வந்து ஆற்றுற கெப்பாசிட்டி இந்த வாழைத்தண்டில் இருக்குது. அது இல்லாமல் விட்டமின் ஏசி, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. பால் மாறாமல் ரொம்ப நல்லது பாடிக்கு. வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொரன்னு அரைச்சிட்டு இப்போ அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வாசனைலாம் போன ஒரு 5 நிமிஷம் வதக்கினிங்கன்னா அந்த வாசனை போயிடும். வந்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அந்த பவுடர் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் விடுங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இது கூட வந்து நீங்கள் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேர்ட் ரைஸோட இது சாப்பிட்லாம். சாலட் மாதிரி இந்த பொரியல் செஞ்சுட்டு அதில் வந்து கேர்டோட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். என்னன்னு பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பட்னியாகவே இருப்பாங்க. அது இல்லாமல் ஜூஸே குடிச்சிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும். அப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ சாப்பிட்டாலும் அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகாது. இது வந்து என் அனுபவத்தில் சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து 82 kgs இருந்தேன். பட் நான் எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணல. நல்லா வீட்டு வேலை செஞ்சேன். கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிட்டு இந்த மாதிரி பொரியல் அதிகமாக எடுத்துகிட்டு ரைஸ் கம்மி பண்ணேன். இதுதான் என்னோடய சீக்ரெட். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in another recipe.